இந்த 2025ஆம் ஆண்டு சனிப்பெயர்ச்சியில் எந்த ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கிறார் என்பதை பற்றி பார்ப்போம். முதலில் மகர ராசிக்கு கடந்த 2017ஆம் ஆண்டிலிருந்து 7.5 சனி ஆரம்பித்து தற்போது முடிவுக்கு வருகிறது. 2025ஆம் ஆண்டு 3ஆம் இடத்து சனியாக அமரப்போகிறார். பல நல்ல முயற்சிகளில் ஈடுபட்டு கோடீஸ்வர யோகத்தை பெறப்போகிறீர்கள். 3ஆம் இடம் என்பது தைரியம் மற்றும் சகாயம் மற்றும் முயற்சி பண்ணக்கூடிய இடம் என்று அர்த்தம். அதேபோல சகோதர ஸ்தானத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அதனால் இந்த 7.5 சனியில் பட்ட அனைத்து கஷ்டங்களும் விலகி 3ஆம் இடத்தில் நல்ல யோகமான பலனை கொடுக்க போகிறார். முதலில் பயம் குறையும், தெளிவு பிறக்கும், தன்னம்பிக்கை கூடும், உங்கள் முயற்சியில் வெற்றி அடைவீர்கள். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நேரம் அமைந்துவிட்டது. இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை சனி பகவான் கட்டாயம் கொடுப்பார் என்றே சொல்லலாம். அடுத்து துலா ராசிக்கு 6ஆம் இடத்து சனி பகவானாக அமைந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். 6ஆம் இடம் என்பது ருண ரண சத்ருஸ்தானம், அதாவது நம்மளுக்கு ஏற்படக்கூடிய கடன் மற்றும் எதிரி மற்றும் நோய்களை குறிக்கக்கூடிய இடம். அதனால் இந்த 6ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்களுக்கு நல்ல வருமானத்தை உங்கள் தொழிலில் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் சுமைகள் படிப்படியாக குறைக்க வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதேபோல உடல் ஆரோக்கியத்தில் மேன்மையை உண்டாக்குவார். மருத்துவ செலவுகளை குறைக்க வைப்பார். உடலில் எந்த நோயாக இருந்தாலும் மருந்துகள் மூலம் குணமடைய செய்வார். உடல் ஆரோக்கியம் சீர்படும். அதேபோல உங்களுக்கு நண்பர்கள் யார், எதிரிகள் யார் என்று காட்டி கொடுப்பார். யாரிடம் எப்படி பழக வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பக்குவத்தை உண்டாக்குவார். அதனால் இந்த 6ஆம் இடத்தை சனி பகவான் துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் ஒரு சனி பயிற்சியாகவே அமையப் போகிறது. அடுத்து ரிஷப ராசிக்காரர்களுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுப்பார். அதாவது ரிஷப ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்து லாப சனியாக அமரப்போகிறார். அதனால் தொழிலில் நல்ல யுக்திகளையும் நுணுக்கங்களையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வியாபாரத்தில் நல்ல புதிய முயற்சிகளை உண்டாக்குவார். வருமானத்தை இரட்டிப்பாக்குவார். அதனால் வீட்டில் சந்தோஷங்களும் மனதில் நிம்மதியையும் உண்டாக்குவார். அதேபோல சனியின் 3வது பார்வை உங்கள் ராசியில் விழுந்தாலும் சிறு சிறு தொந்தரவுகளை கொடுத்து அதை நிவர்த்தியும் பண்ணி கொடுப்பார். மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் சனி பயிற்சியாகவே அமையப் போகிறது. அடுத்து இந்த சனி பயிற்சியில் ராஜ யோகம் பெறும் 3 ராசிகளை பற்றி பார்ப்போம். கடக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி விலகி பாக்கிய சனி ஆரம்பிக்கப் போகிறது. இந்த அஷ்டமத்து சனியில் பட்ட அவமானங்கள், கஷ்டங்கள், வேலை மாற்றம் எல்லாம் நிவர்த்தியாகி இந்த பாக்கிய சனியில் நல்ல செல்வ வளத்தையும் நல்ல மதிப்பையும் சமூகத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தையும் பெறப் போகிறார்கள். செல்வத்தால் சகல சௌபாக்கியம் பெற்று புகழின் உச்சத்தில் இருக்க போகிறீர்கள். மனக்கசப்புகள், விரோதங்கள் எல்லாம் குறைய வாய்ப்புகள் ஏற்படும். மொத்தத்தில் சந்தோஷமாக இருப்பீர்கள். ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் சனி பகவானவே உங்களுக்கு பலன் கொடுப்பார். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி விலகி புண்ணிய சனி ஆரம்பிக்க போகிறது. உங்களுக்கு ராஜயோகத்தை கொடுக்கும் சனி பகவானவே அமைய போகிறார். ஏனென்றால் குருவின் வீட்டில் சனி பகவான் அமர்ந்து நல்ல யோகமான பலன்களை கொடுக்க போகிறார். கடந்த காலத்தில் பட்ட அவமானங்கள் மற்றும் ஏமாற்றங்கள், தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. வீண் விரைய செலவுகள் அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறார். தாய் வழி சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய யோகம் ஏற்பட போகிறது. அதனால் ஒரு ராஜ யோகத்தை அடையப் போகிறீர்கள். அடுத்து மிதுன ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்து சனி முடிந்து 10ஆம் இடம் தொழில் சனியாக அமரப்போகிறார். தொழிலில் நல்ல மாற்றத்தையும் நல்ல உத்திகளையும் கொடுத்து பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை உண்டாக்குவார். சில மிதுன ராசிக்காரர்களுக்கு 2-3 தொழில்கள் ஆரம்பிப்பதற்கு நல்ல வசதியும் வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுப்பார். வேலையில் நல்ல ப்ரமோஷன் மற்றும் இன்கிரிமெண்ட் போன்றவற்றை கொடுக்க செய்வார். மொத்தத்தில் தொழிலில் நல்ல ஆதாயத்தை கொடுத்து ஒரு ராஜபோகமான வாழ்க்கையை உண்டாக்குவார் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் சரவண பவாய நம.